சீசரும் காணாவூரே கல்யாண வீட்டுக்கு போனாங்க. அங்க என்ன நடந்தாலும் தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா ஆட்டம் பாட்டம் ஹாப்பியா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க மணமக்கள் எல்லாம் நல்லா ஹாப்பியா டான்ஸ் ஆடி நல்லா சந்தோஷமா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப அங்க காணாவூர்ல என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியுமா? நல்லா ஃபுட்டு சாப்பிட்டாங்க. அங்க கூட என்ன கொடுத்தாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒயின் கொடுத்தாங்க. இதுதான் திராட்சை ரசம். இந்த திராட்சை ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கல்யாண வீட்டுக்கு போனா பாயசம் குடிப்பீங்களா? அதே போலதான் இந்த திராட்சை ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்ப என்னாச்சுன்னு தெரியுமா? திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. அப்போ ஏசப்பாவுக்கிட்ட ஏசப்பாவுக்கு அம்மா வந்து சொல்லுவாங்க, திராட்சை ரசம் தீர்ந்து போச்சது என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏசப்பா சொல்லுவாரு, நீங்க போங்க அம்மா, நான் பார்த்துக்கொள்ளுமே, எனக்கு வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஏசப்பா வேலைக்காரங்களுக்கு சொல்லுவாங்க, கற்சாடி நிறைய தண்ணி நிரப்புக்கு கட்டளை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலைக்காரங்க அதே போல என்ன செய்வாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? தண்ணி எடுத்துட்டு வந்து கச்சாடியில நிரப்பி வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலைக்காரங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படைஞ்சு ஆண்டவர் சொன்னது போலயே செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலைக்காரங்க திரும்ப வந்து எத்தனை கற்சாடி நிறைய தண்ணி ஊற்றினாங்கன்னு தெரியுமா? 6 கற்சாடி நிறைய தண்ணி ஊற்றினாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6 கற்சாடியிலும் ஆண்டவரே நிரப்ப சொல்லும்போ இந்த 6 கற்சாடி நிறைய தண்ணி ஊற்றினாங்க. ஒவ்வொரு கற்சாடியிலையும் 3, 2 குடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தக்கனாட்டு தண்ணி சேர்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6 கற்சாடி நிரப்பின பிறகு ஆண்டவர் என்ன செய்தாருன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த தண்ணியை ஆசீர்வதித்தாரு. அந்த தண்ணியில என்னாச்சுன்னு தெரியுமா? திராட்சை ரசமாச்சு. அந்த தண்ணி ஒயிட் கலர் மாதிரி இருந்தது. இப்போ என்னது? ஒயினுக்கு கலர் ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவரை தொட்டா இல்லாததும் அதிசயமா ஆசீர்வதிக்கப்படும். திரும்ப ஆண்டவர் அதை வந்து ஆசீர்வதித்து இதை எடுத்து இதை பந்தி விசாரிப்புக்காரனுக்கு கொடுத்துட்டு பரிமாற சொல்லுவாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த தண்ணி திராட்சை ரசம் போல வருது. ஆண்டவரே இல்லாத இடத்துல இருந்தால் உருவாக்குவார் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப இந்த தண்ணி எடுத்து பந்தி விசாரிப்புக்காரரு எல்லாருக்குமே என்ன செய்வாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? குடிக்க கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு எல்லாரும் குடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். குடிச்சிட்டு இது ரொம்ப டேஸ்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மணவாளனை விழிச்சு, நீ ஃபஸ்ட்டு தந்த திராட்சை ரசத்தை விடையும் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவரும் அந்த இடத்துல சந்தோஷமா சீஷர்கள் இடத்துல ஹாப்பியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் கல்யாணம் வீட்டுக்கு போனால் எப்படி ஹாப்பியாக இருப்போம்? இப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல. பண்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க இருந்து நல்லா பேசுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இன்னொரு கிளாஸ் கொண்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு திராட்சை ரசத்தை வாங்கி குடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்டான திராட்சை ரசம் யார் உண்டாக்குறாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஏசப்பா உண்டாக்குனாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவரே தண்ணியை தான் திராட்சை ரசமாக்குறாரு. அது எத்தனை கற்சாடி? 6 கற்சாடி. அதுவும் அவர் மிக்ஸி வச்சிருந்தாரா, கிரைண்டர் வச்சிருந்தாரா? ஒண்ணுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு ஆசீர்வதிச்சாரு. இல்லாத கற்சாடியில இல்லாத திராட்சை ரசத்தை ஆண்டவர் தொட்டாக்கல. அது என்னவா மாறிச்சு ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் திராட்சை ரசமாகவே மாறிச்சு. ஆண்டவரும் நம்ம வாழ்க்கையிலும் இல்லாம நிலைமையில தான் நம்மளை என்ன செய்வாருன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆசீர்வதிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ரோஜனமற்ற நிலைமையில தான் ஒவ்வொரு மனுஷனும் எடுத்து
ஆண்டவர் பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுவார். ஆண்டவர் விசுவாசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவருக்குள்ளதான் அதிகமாக வளரணுமா ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் நம்ம வாழ்க்கையிலும் சுவையில்லாத தண்ணி மாதிரி ஆண்டவரை தொட்டா என்னவாகும்? சுவையான திராட்சை ரசமாக மாறுது மாதிரி நம்ம வாழ்க்கையும் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முழுமையா ஆண்டவருக்கு கையில நம்மளை ஒப்பு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த தண்ணியை திராட்சை ரசம் ஆக்குற மாதிரி ஒன்றும் இல்லாத நிலைமையில இருந்தால் ஆண்டவரே மனுஷனையும் உருவாக்குறது. ஒன்றும் இல்லாத நிலைமையில தான் ஆண்டவரே சகலத்தையும் படைச்சாரு. அதே மாதிரி தான் மனுஷனுக்கு தேவையானது எல்லாமே ஒன்றுமே இல்லாத பூமியிலேருந்து தான் ஆண்டவர் படைச்சு எடுத்தாரு. வெறுமையாக காணப்பட்ட பூமியை தான் ஆண்டவர் மரம் செடி கொடிகளாக மாற்றினாரு. இந்த தண்ணியை நம்ம சாதா இதாக இருக்கிறத திராட்சை ரசமாக மாற்றினாரு. அநேகருக்கு பிரோஜனம் உள்ளதாக மாற்றினாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம முழு மனதா யாருக்கிட்ட நம்பிக்கை இருக்கணும்? நம்ம ஏசப்பாக்கிட்ட தான் நம்பிக்கை இருக்கணும். அனைத்து ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளையும் இதே போல மதுரமுள்ள திராட்சை ரசம் போல மற்றவர்களுக்கு பிரோஜனமுள்ள வாழ்க்கையாக வாழும்படி கிருபை செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த கல்யாண வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆண்டவர் அந்த வீட்டில் இருந்ததுனால இந்த கல்யாண வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் இருக்கிற வீடுனா சந்தோஷமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.